பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பயம் என்றதான தலைப்பிலே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்முடைய பயத்தை விலக்குவோமாக என்றதான தலைப்பிலே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் ஏசாயா 41:10 சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால நீ பயப்பட தேவையில்லை, நீ எதற்குமே பயப்பட தேவையில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்படி இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களை குறித்து நாம் பயப்படுவதற்கு காரணம் என்ன? நாம் எல்லாவற்றிலேயும் அதிகமாய் நாம் பயப்படுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறதை நாம் மறக்கும் போது நமக்குள்ளே நிச்சயமாக பயம் வருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளை, அவர் சொல்லிவிட்டார், நான் உன்னோட தான் இருப்பேன், நீ பயப்படாதே என்று சொல்லிட்டார். யோசுவாவை பார்த்து கூட ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு ஒன்றாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் சொல்லிட்டார். நான் உன்னோட இருப்பேன் என்று சொல்லிவிட்டார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லிவிட்டான். அப்படி இருந்தோம் நம்ம ஏன் பயப்பட வேண்டும்? எப்படி இந்த பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுது மறக்கிறோமோ அப்பொழுது இந்த பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகுலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? ஆண்டவராகிய இயேசுவோடு கூட பேசாமல் விட்டிருப்பார்கள் சொல்லி நான் நினைக்கிறேன். எனவே அவர் பார்க்கிறார், அவர் போய் கப்பலின் பின்னணியத்திலே அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார், தலையணை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு முன்பதாக இருந்த வரைக்கும் அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் பின்னணையத்துக்கு போய் கப்பலின் பின்பாகத்திற்கு போய் அவர் தூங்க ஆரம்பித்து விடுகிறார். இப்பொழுது பெரிய ஒரு அலைகள் வந்து அந்த படகின் மேலே மோதி அடிக்கிறது. இவர்களுக்கு பயம் உண்டாகிறது. ஐயோ, இந்த அலைகள் நம்மை கவிழ்த்து விடும் என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிறார்கள். இந்த பயத்திற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தங்களோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை மறந்து போனார்கள். தங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். உடனடியாக பயந்து தூங்கி கொண்டிருக்கிறவர் தேடுறாங்க. ஐயோ, எங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிறார், இங்கே தானே இருந்தாலும் சொல்லி தேட ஆரம்பிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான். எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை தேட சொன்னால் நம்ம தேட மாட்டோம். அநேகருடைய வாழ்க்கையில் தான் செய்கிறார்கள். எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்கும் பொழுது கர்த்தரை தேட மாட்டார்கள். ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுதுதான் சபையை தேடி ஓடி வருவார்கள், அதிகமாக ஜெபிப்பார்கள், ஆண்டவரை தேடுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளை, காரணம் என்ன? எப்படியாவது ஆபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற சுயநல குணம். எல்லா நேரத்திலும் கர்த்தரை தேடினால் ஏன் ஆபத்து வரப்போகுது? அந்த ஆபத்து ஏன் நம்மை மேற்கொள்ள போகிறது? இல்லை, இன்றைக்கு அநேகர் சுயநலத்துக்காகத்தான் கர்த்தரை தேடுகிறவர்களை நாம் இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளை, அவரை தேடுகிறார்கள், தேடி கண்டுபிடிச்சிட்டு அவரை எழுப்புகிறார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்கள் கவலை இல்லையா என்று சொல்லி எழுப்புகிறார்கள். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி விட்டு சொல்லுகிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே கேள்வியை கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். என் மகனே, என் மகளே, நீ ஏன் பயப்பட்டாய்? நீ ஏன் பயப்படுகிறாய்? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நான் உனக்கு வாக்கு கொடுத்தேனே, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தேனே, நீ ஏன் பயப்படுகிறாய்? காரணம், அந்த பயத்திற்கு காரணம் என்ன? கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை மறந்து போனதான் காரணம். நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்னதாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் சொன்னால், கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். நாம் பயப்பட தேவையில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருந்தும் சீஷர்கள் பயப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், தங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் யார் என்பதை மறந்து போனார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நினைவுபடுத்துகிறார், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நீ பயத்துக்கு இடம் கொடுக்காத மகனே. மகனே, நீ பார்க்கிற சூழ்நிலைகள் உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை ஜெயிக்க முடியாது. நீ பார்க்கிறதான தீமைகள் உன்னை மேற்கொள்ள முடியாது, உன் குடும்பத்தை ஜெயிக்க முடியாது, உன் குடும்பத்தை அது தாக்காது, நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பயத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் விலக்குவோமாக. நியாயமாய் பார்த்தால் சீஷர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இது கர்த்தராலே உண்டாக்கப்பட்ட ஒரு படைப்பு, இந்த கடல், இதை படைத்த ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறான்னு சொல்லி அவர்கள் தைரியமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பயத்திற்கு காரணம் என்ன? சிருஷ்டியை பார்த்து பயப்படுகிறார்கள். சிருஷ்டி கர்த்தர் அவர்களோடு கூட இருந்ததை மறந்து போனார்கள். இன்றைக்கு நாம் சிருஷ்டியை பார்த்து பயப்படுகிறோம், சிருஷ்டி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற என்பதை மறந்து போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ பார்க்கிற காரியங்கள் எதுவும் உன்னையும் உன் குடும்பத்தையும் மேற்கொள்ளாது, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையான பயங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றுவோமாக, தூக்கி எறிவோமாக. சிருஷ்டி கர்த்தரினோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக நான் அசைக்கப்படுவதில்லை, நான் பயப்பட மாட்டேன் என்றதான ஒரு உறுதியோடு நாம் இருப்போமாக. ஜெபிப்போம். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி நீர் சொன்ன நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் உம்முடைய ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கு என்பதை நாங்கள் மறக்கும் பொழுதுதான் எங்களை பயங்கள் ஆட்கொள்ளுகிறது. ஆண்டவரே, இனிமேல் ஆண்டவர் நாங்கள் எல்லாவற்றுக்கும் பயப்படாமல் சிருஷ்டி கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், நாங்கள் பயப்பட மாட்டோம் என்றதான உறுதியான ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் முன்னேற கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் கூட நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.